எல்லாம் போராட்டம் பண்ணுவோம். ஒரு நாள் ஜெயிச்சா போராட்டம் நடக்கும். அவன் கூட்டணி இல்லாத அவன் ஜெயிச்சான். அவன் தான் ஆம்பளை சிங்கம். போராட்டம் பண்ணுவான். பஸ் ஓட விட மாட்டான். பஸ் ஓட மாட்டான். போராட்டம் பண்ணுவான். வந்தா விஜய் உட்கார வைக்கணும். இல்லைன்னாக்கா யாருமே கிடையாது. யாருமே அப்படியே விட்டுட்டோம். கவர்னருக்கும் வேணா ரெண்டு வெங்காயக்காரங்க பணத்தை வாங்கிட்டு இருப்பாரு. எத்தனை பெண்கள் ஏழை குழந்தைகள் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவன் மேலுக்கு வரணும். அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரு? உன்னா முடிஞ்சா பாத்துக்கிட்ட. இளைஞர் வந்து கண்டிப்பா போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. தமிழகத்திலே பெரிய கலவரம் கொந்தளிப்பேன். இந்த உலகம் தமிழ்நாடே கொந்தளிக்க வைக்கப்பேன். நான் வைப்பேன். என் பேர் நாராயணசாமி, விஜய் நாராயணசாமி. கொந்தளிக்க வைப்பேன். நான் வந்து டிவிக்கெல்லாம் வந்து நான் ஒரு பொறுப்பு வாங்கல. ஆனால் ஒரு தொண்டனா இருக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வந்து முதல் நிமிஷம் இன்னும் ரெண்டே நாள் ஏறலைனாக்கா நான் தீ குளிச்சு கோயம்பேடு மார்க்கெட்டில் கண்டிப்பாக நான் குளிச்சு செத்துருவேன். இதான் உண்மை. அந்த கவர்னரே லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவன் லஞ்சம் வாங்கிட்டான். தேவையில்லை நம்மளுக்கு. அந்த பதவி குடியில் வச்சுக்க திரும்பி நாங்க ஓட்டு போட்டு அங்கே தான் வருவோம். 234 தொகுதியிலே நாங்க ஓட்டு போடுவோம். 34 தொகுதியிலே டிவிக்கே தான் ஜெயிக்கும். திரும்பியும் போடுவோம். உடனே முடிஞ்ச பாரு. 234 அந்த கவர்னரே லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவன் லஞ்சம் வாங்கிட்டான். தேவையில்லை நம்மளுக்கு. அந்த பதவி குடியில் வச்சுக்க திரும்பி நாங்க ஓட்டு போட்டு அங்கே தான் வருவோம். 234 தொகுதியிலே நாங்க ஓட்டு போடுவோம். 34 தொகுதியிலே டிவிக்கே தான் ஜெயிக்கும். திரும்பியும் போடுவோம். உடனே முடிஞ்ச பாரு. ஆட்சி அமைக்க வந்து ஆளுநர் ரொம்ப தாமதப்படுத்தி ஆளுநர் ஆட்சி தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்தாங்கன்னா ஊர் தமிழ்நாடு சுருகாடா ஆயிடும். ஆமா, ஆகலனா நான் வந்து பக்கா திமுக நான் இல்லைன்னு சொல்லல. நான் பக்கா திமுக. இன்னைக்கே கொந்தளிப்புக்குது. 6 மாசம் வரையும் போறியானா 6 மாசம் வரையும் தாங்குமா நாடு? சுருகாடா ஆயிடும். உண்மையாலுமே வந்து இளைஞருங்க என்ன வயசானவங்க இல்லை, இளைஞர்கள் தான் நிறைய பேர் போடுறாங்க. அங்கங்கேயும் காலேஜ் என்ன காலேஜ் பொண்ணுங்க நிறைய பேர் போடுறாங்க. அங்கங்கேயும் காலேஜ் அங்கங்கேயும் கொதிக்க ஆரம்பிச்சிடும். நாசமாயிடும் ஊர். பிரச்சனை உண்டாகிறது தான் கவர்மெண்ட் எதிர்பார்த்துனா பிரச்சனை உண்டாகட்டும். விஜய் உட்கார வைக்காத பொதுமக்கள் விடாது. நீ ஒன்னா பாரு. நீ பொதுமக்கள் எப்படி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வர வச்சாங்கன்னாக்கா இவங்களுக்காக இவங்களுக்கு கூட்டு கொடுத்துருவாங்க. காலில் பூ வச்சுக்கணும் உட்காரவனா. ஆளுநர்னா கூப்பிடுறது பொதுமக்கள் செஞ்சா அவரை கூப்பிட்டுருவாங்க. என்ன சொல்றாருன்னா உங்கள்கிட்ட பெரும்பான்மையான சீட்டு இல்ல, இன்னொரு 8 சீட்டு வேணும் 7 சீட்டு வேணும்னு சொல்றாரு. ஆமா, அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் எப்பயாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவியை இப்படி பண்றாங்க எல்லாம் சேர்ந்து. அது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பாவம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அவரை பார்த்தாவே. ஏமாத்த பாக்குறாங்க. ஆமா, ஆளால ஏமாத்தினா ரொம்ப பெரிய தப்பு. இது அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி தனிச்சு நின்னாருனாக்கா அந்த கட்சிக்கு என்ன மதிப்பு? அந்த மக்களுக்கு துன்பத்தை துயரத்தெல்லாம் அனுபவிச்சு தானே ஆட்சிக்கு வந்து வெற்றி பெற்றாரு. அது பொறுக்கல இவங்களுக்கு. ஆளுநர்னா கூப்பிடுறது பொதுமக்கள் செஞ்சா அவரை கூப்பிட்டுருவாங்க. இப்ப பொறுத்துன்னுக்குறாங்க. இவங்க என்னதான் இவங்க பேசி முடிவு பண்ணி அவங்க என்ன அமலுக்கு வராங்கன்னு பாத்துக்கணும். அப்புறம் நடத்துவாங்க நாடகத்தை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ கரூரில் எவ்வளோ நஷ்டத்தை ஆக்கி விட்டானுங்க. பழி இவனுங்க கொலை பண்ணிட்டு அவன் மேலே போட்டாங்க. இப்போ என்னாச்சு? இது சரியா? இது இவன் ஜெயிச்சு வர்றதுக்கு அவங்க பதவி உக்காரத்துக்கு அதுக்கு கஷ்டப்பட்டு ராம்பளவு 10ஆம் தேதிக்குள்ள அவர் நிரூபிக்க சொல்லிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து வேற அடுத்த முடிவு எடுப்பாங்க. வேற யாருன்னா வேற எலெக்ஷன் வைக்க சொல்லு. அதான் 6 மாசம் கழிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு இது காட்ட முடியலன்னா மக்கள் விட மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி. உட்கார வைக்காத பொதுமக்கள் விடாது. நீ ஒன்னா பாரு. நீ பொதுமக்கள் எப்படி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வர வச்சாங்கன்னாக்கா இவங்களுக்காக இவங்களுக்கு கூட்டு கொடுத்துருவாங்க. காலில் பூ வச்சுக்கணும் உட்காரவனா. நாங்க கலாட்டா பண்ணுவோம். எங்களுக்கும் முடியும். நாங்களும் கலாட்டா வைப்போம். பஸ் நிறுத்துவோம். இன்னும் என்ன நிறுத்துவோம்? குறுக்க படுக்க வைப்போம். எல்லாரும் வந்தவனை ஏன் நீ கலாட்டா பண்ணி நிறுத்தடா? உனக்கு தான் கலாட்டா பண்ண தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏன் பாதியில உட்கார வைக்கல? எதுக்கு கூப்பிடல? அவர் என்ன தப்பு பண்ணாரு? என்ன பண்ணாரு? அரசியல் வேலை எல்லாரும் போய் சொல்லிதான் வழி நடக்கிறாங்க. யாரும் உத்தமம் கிடையாது. அவரு உத்தமனா வந்துக்கிறாரு. எம்ஜிஆர் மாரி அவருக்கு உத்தமனா இருக்க வச்சா இளைஞர் மண்டகம் பூரா போட்டுச்சு. ஆனா இவங்க ஜெயிக்க வைக்கல, உட்கார வைக்கலாம். எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்க. நீயே தான் பழிக்கணும்னா பழிக்க முடியாது. அதை சாவடிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சியில் உட்கார சொல்லு. அம்மால சாவடிச்சவங்க பத்தலையா இவரை சாவடிக்கிறதுக்காண்ணா மீட்டிங் போடுறாங்களா? அம்மால ஓடுமுனே சாவடிச்சாங்க. அதே மாதிரி இவரை சாவடிக்க பாக்குறாங்களா? வந்தா ஆட்சி யாவது இவர்கிட்ட வரணும். மறுதேதி வச்சா கூட அவர் தான் ஜெயிப்பாரு.
பந்தயம் காட்டுறியா நீ எத்தனை தேதி வச்சாலும் அவட்டா ஜெயிப்ப